வணக்கம் நேயர்களே, தந்தி டிவியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் குறித்தும் அந்த துறைகளில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் குறித்தும் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன, என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கிறது, அதற்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன மற்றும் பல்வேறு விஷயங்கள், இந்த துறைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருமதி வீணை காயத்ரி அவர்கள் மற்றும் கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரி முதல்வர் திரு தேவ்நாத் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். நேயர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை எங்களை தொடர்பு கொண்டு பெறலாம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் திரு தேவ்நாத். இப்ப நான் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க விரும்புறேன். இப்ப இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த பிற படிப்புகள் இதுக்கெல்லாம் செகண்டரியா அந்த ஒரு கோர்சஸ் எடுத்துக்கணுங்கிற ஒரு தாட் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கிறதாக நான் பார்த்திருக்கேன். இப்ப அவங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதை ஒரு மேஜர் ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறதுக்கு தயங்குறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு சூழல் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா மாறி இருக்கு. இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டெல், எங்க யூனிவர்சிட்டி தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் 2013ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப யூனிக் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்தப்பல இருந்து இந்த அகாடமிக்ஸ்ல அதை உயர்த்து பிஏ அண்ட் எம்ஏ டிகிரிஸா கொடுக்கறதுக்கு வி ஹவ் காட் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்டபிலிட்டி மியூசிக்ல. ஸோ மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சியிலேயே வருது இன்னும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு. பிகாஸ் ரொம்ப பெருமையா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த வெரி ஷார்ட் டைம்ல மிக பிரபலமா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எங்க யூனிவர்சிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்மிஷன்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் சோ மெனி ஆஸ்பிரன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிருக்கு. இந்த ஒரு சூழல் மாறி இருக்குங்கிறதே நீங்க சொல்றதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றவங்க, அது வாழ்க்கைக்கு ஒரு பிரைமரியான ஒரு ப்ரொஃபஷனா இந்த கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல ஒரு செகண்டரியா நான் ஒரு ஈவினிங் காலேஜ் கோர்ஸா படிக்கிறேன், இல்ல பார்ட் டைமா படிக்கிறேன், வேற ஏதாவது ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே இதை எடுத்துக்கிறாங்களா, இல்ல இதையே அவங்களுடைய மெயின் கோர்ஸா எடுத்து படிக்கிறாங்க? மெயின் கோர்ஸா எடுத்துட்டு படிக்கிறாங்க. எதுக்குன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ கர்நாடக சங்கீதம்ன்றது ஃபவுண்டேஷன். அது இருந்தாதான் ஒரு எந்த ஜானரும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ சினிமா மியூசிக்கா இருக்கட்டும், பாப் மியூசிக், எல்லாத்துக்குமே அடிப்படையா இந்த பேசிக்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இது கர்நாடிக் மியூசிக் படிச்சதுனால கர்நாடிக்லயே இருக்கணும்ன்றது இல்ல. அவங்க சினிமாலையும் பாடலாம், இந்த மீடியா ஓரியன்ட் மியூசிக்ல போலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டீச் பண்ணலாம். இப்போ இசைப்பள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இசைப்பள்ளி தமிழ்நாட்டிலேயே 17 ஸ்கூல்ஸ் இருக்கு, இசைப்பள்ளிகள் இருக்கு. அங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்கு. இசைக்கல்லூரி 5 இசைக்கல்லூரி இருக்கு கவர்மெண்ட். ஐ எம் சேயிங் அபவுட். அது இல்லாம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களாவே வேணா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் தவிர மேடை ஏறி ஒரு கலைஞரா வரலாம். அப்புறம் சினிமால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டெலிவிஷன், there are so many opportunities. ஃபைன் ஆர்ட்ஸ்க்கும் நிறைய வளர்ந்துட்டு வருதுங்கிறத விட எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இப்பங்கிறதா. ஏற்கனவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கலாம், பட் அதுக்கான விழிப்புணர்வு இல்லாம ஒரு சூழலும் இருந்திருக்கு. பட் இப்ப நீங்க சொல்றத வச்சு சூழல் மாறி இருக்குங்கிறத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வராங்க, இதையும் ஒரு மெயின் கோர்ஸா எடுத்துக்கிறாங்க. திரு தேவ்நாத், இப்ப நீங்க சொல்லுங்க, கும்பகோணம் கவின்கலை கல்லூரியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு ஃபைன் ஆர்ட்ஸ், மத்த புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அந்த காலேஜ்? Actually 3 degree courses of painting, visual communication and sculpture departments. 3 PG courses, same related courses of painting, visual communication and sculpture இருக்கு. So அந்த painting, visual communication and sculpture அதுக்கே அண்டர் கிராஜுவேஷன் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு. In சென்னையில 6 courses இருக்கு. Painting, visual communication, textile department, ceramics, sculpture and print making. So 6 courses.
and 5 courses PG-க்கு இருக்குங்க சென்னை காலேஜ்ல. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பாக்கும்போது இப்ப நம்ம சிட்டில சென்னை மாதிரியான இருக்கிற மெட்ரோல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போய் நம்ம பார்க்க முடியும். கும்பகோணம்ல இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ்க்கு எப்படி வரவேற்பு இருக்கு? அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அதிகமா இந்த கோர்ஸ்க்கு வந்து சேருவாங்க. இது வந்து ஒரே டிகிரி கோர்சஸ், சேம் ஸ்டாஃப், we have a very good staff members. அந்த ஸ்டாஃப் வந்து they are well equipped with the systems and everything. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸு மெயின் வந்து சிஸ்டம்ஸில் உட்காந்துட்டு தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நல்ல இது இருக்கிறதால வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் டீச் பண்ணுறது வந்து மெயின் சிஸ்டம் பேஸ் ஓரியன்ட் சிலபஸ் ஹஸ் பின் நியூஸ் யூனிவர்சிட்டி வந்தது. இதில் இருந்து இந்த யூனிவர்சிட்டியில் லேட்டஸ்ட் சிலபஸ் அப் டு தி லெவல் டு தி டெல்லியில் என்ன காலேஜஸில் இருக்க, பாம்பேயில் இருக்கிற அந்த சிலபஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வி ஹவ் டேக்கன் அப் டு தி ஹையர் இது பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் மோர் பெனிஃபிட் ஃபார் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களோட கல்லூரியில வந்து படிச்சுட்டு இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்காங்க? இப்போ முன்னாடி எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்லி ஃபார் பிஇ முடிச்சவங்க தான் வந்து போயிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் வெளியில தெரியும். இப்போ வந்து பிஎஃப்ஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து they are joining இப்போ at present in my college cognition technologyல இருந்து வந்திருந்தாங்க. we had a campus interview and the students has been selected as a graphic designer வந்து அங்கேயும் போறாங்க. So they earning about 50,000 per month. Okay. Yeah. So it's a very good opportunity for இப்போ முன்னாடி வந்து only for IT industry only அது மாதிரி இந்த இது வந்து completely it has been changed and job opportunity is very wide, particularly in the fine arts department for all the courses, not only for Viscom, painting, sculpture and all the departments வந்து it's a very wide scope. இப்ப பெயிண்டிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அண்டர் கிராஜுவேஷன் நீங்க படிக்கிறாங்கன்னா இப்ப ஆர்ட் ஓரியன்டா போகலாம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருந்தாலும் வேற என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நிறைய பெயிண்டிங் ஒரு மேஜரா எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் அவங்க எடுத்து படிக்க முடியும், மேல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றாலும் சரி அவங்களோட வேலை வாய்ப்புக்கும் மேல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு வந்து they can go for art direction, இது teaching courses. இப்போ different colleges, various colleges they are having teaching courses and animation design and textile designer. So painting is the main basic ஒரு drawing as a painting எடுக்கிறவங்க they can go for a textile because main painting is the value for the design. So அந்த design work பண்ணது அந்த painting ஓட creation அந்த color ஓட knowledge இருந்தா it's very useful. எது எப்படியோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற அந்த எல்லா கோர்சஸ்க்குமே கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரைமரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்கு. கிரியேட்டிவிட்டி இருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஷைன் பண்ணலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். முதல் நேயராக மதுரையில் இருந்து மோகன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். மோகன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். இப்ப நான் வந்து வீணை காயத்ரி அம்மாட்ட கேட்கணும். பேசலாம் மோகன், சொல்லுங்க. இப்ப நான் வந்து மதுரை இசைக்கல்லூரியில திருப்பாம்பரம் சண்முகசுந்தரம் சார் வந்து பிரின்சிபலா இருக்கும்போது நான் வந்து இசைக்கலைமணி பட்டயப்படி படித்தேன். ஓகே. இதுவரைக்கும் எந்த விதமான அரசு வேலை வாய்ப்புகளோ எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இசை ஆசிரியர் பயிற்சி 1 இயர் முடிச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்புமே கிடைக்கல. ஆனா வருஷம் பாத்தீங்கன்னா நான் மதுரை இசைக்கல்லூரியில இருந்து மட்டும் சொல்றேன், மதுரையில இருந்து ஒரு குறைந்தபட்சம் 30 பேர் வெளியே வர்றாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னே தெரியல. எல்லாமே வந்து இசைக்கலைமணி பட்டயமும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசை ஆசிரியர் பயிற்சியும் முடிக்கிறாங்க. இப்ப நான் வந்து 1995 நான் முடிச்சிருக்கேன். எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்ல. கோயம்புத்தூர் தெரிஞ்சுக்கலாம் மோகன், என்ன பண்ணலாம் இப்ப வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்ன விதமான வழிகள்லாம் கடைபிடிக்கலாம்? இப்போ இது வந்து நிர்வாக பிரச்சனை. இது கலை பண்பாட்டுத்துறை அவங்கள கான்டாக்ட் பண்ண வேண்டியது. பல்கலைக்கழகத்துக்கு கீழே அகாடமிக்ஸ் கல்வி வரும். இப்போ நிர்வாகம்ன்றது கலை பண்பாட்டுத்துறை அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவர் இந்த என்கொயரி கேட்க முடியும். மியூசிக் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வெறும் இப்ப நம்ம மத்த இதெல்லாம் விட்டுட்டு கிளாசிக்கல் மியூசிக், அதுக்கு நம்மளுடைய கமன் கலை பல்கலைக்கழகத்துல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன டிகிரிஸ் இருக்கு? அதுக்கு இப்போ வந்து எங்க பல்கலைக்கழகம் ஃபங்க்ஷனிங் ஆன் த கேம்பஸ் ஆஃப் கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் சென்னை அடையார்ல எங்களுக்கு 32 ஏக்கர்ஸ் சோழிங்கநல்லூர்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகே. பட் ரைட் நவ் எங்க ஆபீஸ் அண்ட் கோர்சஸ் அங்கேதான் ஃபங்க்ஷன் ஆகுது. நாங்க டைரக்டா நடத்துற கோர்சஸ் வந்து 5 கோர்சஸ்: மிருதங்கம், வோக்கல், வீணை, வயலின், பரதநாட்டியம்,
இது பிஜி லெவல் கோர்சஸ் நாங்க நடத்துறோம். ஓகே. யூஜி லெவல்ல வந்து வீணை, வயலின் அண்ட் குரல் இசை இவங்க கலை பண்பாட்டுத்துறை அவங்க அதே கேம்பஸ்ல நடத்துறாங்க. பட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எங்க கீழே தான் வரும். ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி வி ஆர் கண்டக்டிங் PG diploma course in digital photography and Viscom. இது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். PG டிப்ளமோ இத பத்தி கேட்கலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். மதுரையிலிருந்து மாலினி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாலினி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மாலினி. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். Good afternoon. குட் சொல்லுங்க மாலினி, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது. குட் ஆஃப்டர்நூன் மேடம். என் பையன் வந்து கோயம்புத்தூர்ல விஸ்காம் முடிச்சிருக்கான். சரி. இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் போட்டோகிராஃபி. ஓகே. அது வந்து ஹையரா ஏதாவது படிக்கலாமா இல்ல இப்படியே he can join any ஜாபான்னு கேட்கணும். தெரிஞ்சுக்கலாம் மாலினி. திருதேவ்னா என்ன எந்த டிகிரி முடிச்சிருக்காங்களா? டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. he is interested in photography. டிஜிட்டல் போட்டோகிராஃபி. இப்போ பிஜி லெவல் டிப்ளமா சர்டிபிகேட் நாங்க கொடுப்போம் எங்க கேம்பஸ்ல. அங்கே வரலாம். வேலை வாய்ப்பை பத்தி நீங்க விஸ்காம் அவங்க வந்து இப்போ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ ஃபார் அனிமேஷன். இதுல இப்போ என்ன மாதிரி அவர் வந்து ஃபீல்டு எடுத்து அதுல விஸ்காம்ல ஹீஸ் எக்ஸ்பர்ட் அது தெரிஞ்சது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாமா? அவர் என்ன இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டட்? இப்ப போட்டோகிராஃபில வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போட்டோகிராஃபி so he can for further வந்து போட்டோகிராஃபி இது பண்ணா he has to go for a degree. So அது வந்து யுனிவர்சிட்டில வந்து இப்ப கோர்ஸாவே இருக்கிறதால வந்து so he can go for that course and he can fulfill the PG ல வந்து அவர் போட்டோகிராஃபிக்கு கோர்ஸ் பண்ணலாம். ஆமா, அது வந்து விஸ்காம் படிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். விஸ்காம்ல ஒரு சப்ஜெக்டாவே இருக்கு. போட்டோகிராஃபி இஸ் தேர் சிலபஸ்ல இருக்கு. So அந்த சிலபஸ் வந்து he can take it to the next level since he is interested in photography. So you can go for that course particular university can approach and websiteல பாத்தீங்கன்னா தெரியும். So you can apply for that. So அதுக்கு நிறைய ஸ்கோப்பும் இருக்கு, வேலை வாய்ப்பான ஸ்கோப்பும் இருக்கு. அடுத்தபடியாக நாகையில் இருந்து சௌந்தர்ய நாயகி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சௌந்தர்ய நாயகி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வீணை காயத்ரி மேடம் கிட்ட பேசணும் மேடம். சொல்லுங்க. வணக்கம். நான் வந்து BA மியூசிக் படிக்கிறேன் மேடம். சரி. நான் BA மியூசிக் படிக்கிறேன் மேடம். MA மியூசிக் வந்து உங்க காலேஜ்ல படிக்கலாமா உங்க யூனிவர்சிட்டியில? டெஃபினட்டா படிக்கலாம். நீங்க என்ன மியூசிக்ல வோக்கல் பண்றீங்களா? என்ன எந்த சப்ஜெக்ட்டுங்க மியூசிக்ல? ஹலோ. இப்ப இவங்க உங்களோட கால் ஆக்சுவலா கட் ஆயிருக்கு. இப்ப இவங்க மியூசிக்ல வந்து வோக்கல் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன்ஸ் வேற என்னென்ன இருக்கு? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நாங்க வந்து ஆல்ரெடி பிஜி டிப்ளமா கோர்ஸ் டிஜிட்டல் போட்டோகிராஃபி விஸ்காம் இப்போ இந்த வருஷத்துல இருந்து நாங்க 10 நியூ கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்போ சமீபத்துல தான் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் எங்க கீழே அஃபிலியேட் ஆனதுனால we are having also film related courses. Videography, audiography, editing, அப்புறம் வந்து மல்டிமீடியா, இந்த மாதிரி இதுல பிஜி டிப்ளமா கோர்ஸ். இதெல்லாம் தவிர இன்டீரியர் டெக்கரேஷன், அப்புறம் ஹெர்பல் பியூட்டி கேர். இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா அது வந்து எஸ்தெட்டிக்ஸ் கீழே வர எல்லா சப்ஜெக்டும் எங்க கீழே வரும். ஆனா இப்போ அதுக்கு வந்து டிசைன் அப்படி பிடெஸ் எங்க கீழே வரும். பேச்சுலர் ஆஃப் டிசைன், மாஸ்டர் ஆஃப் டிசைன், இந்த மாதிரி இந்த நாமென்க்ளேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கிடெக்சர் அப்படின்னு போனா அது டெக்னாலஜி கீழே போகும். ஆர்கிடெக்சரல் டிசைன் அப்படின்னு வந்தா எங்க கீழே வரும். சோ இப்படி இப்போ மாமல்லபுரத்துல இவ்வளவு நாள் நடத்துற கோர்ஸ் ஆர்கிடெக்சரா இருந்தது. எவர் சின்ஸ் எங்க யூனிவர்சிட்டி வந்தப்பல இருந்து அது ஆர்கிடெக்சரல் டிசைனா பண்ணிருக்காங்க. இப்ப யூசுவலி முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துல மியூசிக் கத்துன்றதுக்கும் இப்ப அவங்க கத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நம்மளோட டெக்னாலஜி வளர வளர இவங்களுடைய கத்துக்கிற விதமும் வளருது. இந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு மியூசிக் அகாடமி மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிஸ்லயோ மியூசிக் காலேஜ்லயோ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ இவங்க மியூசிக் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலி தே வில் பி பவர் பேக்ட். பட் ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கறது வந்து யூனிவர்சிட்டிஸ்லயும் சரி கல்லூரிகள்லயும் சரி எப்படி நீங்க கொடுக்குறீங்க? என்ன விதமான ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அவங்க வரதுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்ல குவெஸ்டின் கேட்டீங்க. நான் வந்து ஒரு துணைவேந்தர் மட்டும் இல்லாம ஐ எம் a musician also. சோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு BA டிகிரியோ MA டிகிரியோ PhDயோ வாங்கினாங்கன்னா அவங்களோட மியூசிக் அந்த சர்டிபிகேட்டை ஜஸ்டிஃபை பண்றதான்றத ஐ வில் நோட்டீஸ். சோ அது அந்தந்த ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் பொறுப்பு. இப்போ ஒரு கலை, அது ஈவன் பெயிண்டிங் சிற்பமா இருந்தாலும் அதுக்கு பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன ஒரு ஏதாவது கத்துண்டா அது இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் லைக் பாட்டனி ஆர் கெமிஸ்ட்ரி சரி புரிஞ்செடுத்துன்றதுக்கு.
சோ இப்போ வாய்ப்பாட்டா இருந்ததுன்னா அது குரலுக்கு புரியணும், அது குரலுக்கு புரிய வைக்கணும்னா அவ்வளவு தடவை பாடணும். அப்ப வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா கைகளுக்கு புரியணும். சோ அவ்வளவு தடவை பயிற்சி பண்ணி, தட் இஸ் வாட் ஐ கீப் டெல்லிங் த ஸ்டூடெண்ட்ஸ். பிராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் ஐ மீன் ஐ என்கரேஜ். சோ பிராக்டிஸ் பண்ணாதான் அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஐ திங்க் எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்பதான் ஒரு புரிதல் இருக்கும். முக்கியமா இந்த பிராக்டிஸ் செஷன்ஸ் பத்தி இன்னும் நிறைய பேசலாம். திரு தேவ்நாத், இப்ப வீணை காயத்ரி சொல்ல மாதிரி இப்ப அவங்க எப்படி பிராக்டிகல் செஷன்ஸை கொண்டு போவாங்க, எப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, என்னென்ன பிராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லங்கிறத பார்த்தோம். இப்ப விஸ்காம் மாதிரியான கோர்சஸ்க்கு எப்படி வந்து ஒரு பிராக்டிகல் செஷன்ஸ்ங்கிறது விஸ்காம் மாதிரியான ஒரு கோர்ஸ்க்கு நீங்க எப்படி ப்ரொவைட் பண்றீங்க? பேசிக் வந்து டிராயிங் தான். ஈவன் ஃபார் விஸ்காம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து டிராயிங் இஸ் மெயின். ஸோ இந்த டிராயிங் வந்து ப்ராக்டிக்கல் இதுதான், நாலேஜ் இது இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை, கிரியேட்டிவ் மெயினாக இருந்தால் தான் வந்து அவங்க வந்து அந்த டிராயிங் வரணும். அந்த டிராயிங் ப்ராக்டிஸ் தான் வந்து இட் டேக்ஸ் டு தி விஸ்காம் அந்த லெவல். ஸோ அவனோட அந்த பர்டிகுலர் அந்த விஸ்காம்ல வந்து அந்த அனிமேஷன்ஸ் அது மாதிரி ஒரு கிரியேட்டிவ் டிராயிங்ஸ் அது இருந்தால் தான் வந்து அவன் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேசிக் வந்து டிராயிங் தான். இதுக்கு வந்து அதுக்கான பிராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இப்ப எப்படி நம்ம ஐடி இன்ஜினியரிங்ல எல்லாம் நம்ம ஒர்க் ஷாப்ஸ்னு தனியா அனுப்புவோம், இல்ல இன்டர்ன்ஷிப்ஸ்னு தனியா அனுப்புவோம். அந்த மாதிரியான செஷன்ஸோ இல்ல செமினார் ஒர்க் ஷாப்ஸோ விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க? we have different subjects உள்ள இதுல பாத்தீங்கன்னா what is that we use syllabus இருக்கு. அந்த சிலபஸ்ல நீங்க வந்து பாத்தீங்க என்டையர்லி டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ் இது பண்ணீங்களா அதுல வந்து பெயிண்டிங் இருக்கும், போர்ட்ரேட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து போஸ்டர் டிசைன், லேண்ட்ஸ்கேப்ஸ், ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் பி ஒர்க்கிங் ஆன் தட் சப்ஜெக்ட்ஸ் பர்டிகுலர். அந்த கம்பல்சரி ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் பி ஒர்க்கிங் ஆன் தட் சப்ஜெக்ட்ஸ். So it's a practical, fully 75% practical and 25% of the theory subjects will be there. So more practical oriented. 80% practical அப்படினா 20% which we cannot avoid it also. அடுத்த நேயர் சித்ரா சென்னையில இருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். சித்ரா, வணக்கம். சித்ரா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? குட் ஆஃப்டர்நூன் மேடம். காயத்ரி மேடம் பேசணும் மேடம். பேசலாம் சித்ரா, சொல்லுங்க. என்னோட டாட்டர் வந்து 19 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து விஷுவலி இம்பேர்ட் மேடம். அவங்க வந்து 10th முடிச்சிருக்காங்க. 6 இயர்ஸ்ல இருந்து கர்நாடிக் சாங்ஸ் கத்துக்கிறாங்க. இப்போ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபவுண்டேஷன் ஆஃப் மியூசிக் செகண்ட் இயர் எக்ஸாம் இப்போ நேற்று தான் முடிஞ்சிருக்கு, எக்ஸாம் எழுதிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா அவளை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கலாம் சித்ரா. இப்போ அரசு கல்லூரியில டிப்ளமா கோர்சஸ் இருக்கு, யூஜியும் இருக்கு. ஸோ ஐ மீன் அவங்க பேஸ்ட் ஆன் அவங்களோட எலிஜிபிலிட்டி அட்மிட் பண்ணிக்கலாம், வரலாம் அவங்க வந்து. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த டிப்ளமா கோர்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு வரும்போது அவங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம்? நாட் இன் கவர்மெண்ட், பட் அவங்களே வந்து வேலை வாய்ப்பு அணுகணும்னாலோ இல்ல அரசுலயே வேலை வாய்ப்பு இந்த துறைகள்ல கிடைக்கணும்னாலோ அதுக்கு அவங்க எப்படி வந்து தயார்படுத்திக்கலாம்? முதல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல பதிவு பண்ணிட்டு தட் இஸ் அ நார்மல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வச்சு தே ஹேவ் டு அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி பண்ணணும். இப்போ கலைன்னா கலை பண்பாட்டுத்துறை, இப்போ அரசு போஸ்டிங் வேணும்னா அங்கேதான் தே ஹேவ் டு அப்ரோச் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. சோ தே ஹேவ் டு அப்ரோச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பு எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு இவங்களே அப்ரோச் பண்ணாங்க கிடைக்கிறது. சோ டீச்சிங் ஒண்ணுதான் அவங்க தே கேன் டேக் அப். ஆமா, யா. சோ இப்ப அடுத்தபடியா நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல வந்து ஒரு கோர்ஸ் மெயினான ஒரு கோர்ஸா படிச்சுட்டு இத வந்து ஒரு சைட் கோர்ஸா எடுத்து சைமல்டேனியஸா படிக்க முடியுமா? இப்ப எல்லாத்துக்குமே நான் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தா டுவல் டிகிரி அப்படின்னு படிக்கிறாங்க. சைமல்டேனியஸா அவங்க அந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த டுவல் டிகிரியோட வராங்க, டிகிரி ஹோல்டர்ஸா. அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இங்க உங்களுடைய பல்கலைக்கழகத்துல இன்னொரு ஒரு கோர்ஸ் சைமல்டேனியஸா பண்றதுக்கு இல்ல, நாங்க அந்த மாதிரி டிகிரி இன்னும் we are not allowing dual degree அந்த மாதிரி நாட் பெர்மிட்டட். இப்ப இது முடிச்சிட்டு அத யூஜியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு பிஜிக்கு வந்து பண்ண முடியுமா? அப்ப என்னென்ன கோர்ஸ்க்கு எந்தெந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சவங்க எலிஜிபிளா இருக்காங்க? எங்க சிறப்பு ஃபீச்சர் என்னன்னா, ஆக்சுவலி இப்போ எங்க ஐ மீன் பிஜி டிப்ளமா கோர்சஸ் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் கூட தே கேன் டூ யூஜி எனி சப்ஜெக்ட்.
அந்தந்த ரிலேட்டட் சப்ஜெக்டே பண்ணணும்னு இல்லை. சிமிலர்லி எங்க பிஜி கோர்சஸ் இன் மியூசிக் அண்ட் டான்ஸ் கூட தே கேன் டூ இன் எனி சப்ஜெக்ட். திரு தேவ்நாத், உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விரும்புறேன். இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க பெயிண்டிங் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங் மாதிரியான சாய்ஸஸ் நிறைய இருக்கு, அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்ப இல்லையும் ஃபேஷன் டிசைனிங்லயும் டெக்ஸ்டைல் டிசைனிங் ஒரு பேப்பரா வருது, ஒரு செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பேப்பரா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்க எப்படி ஆர்ட் ஓரியன்டட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க? இவங்களுக்கும் இந்த பெயிண்டிங் முடிச்சுட்டு வரவங்களுக்கு மாதிரி டிஃபரன்ஸ் என்ன? ஆக்சுவலி டிகிரி நீங்க டெக்ஸ்டைல் இது பாத்தீங்கன்னா டிசைன் ஓரியன்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஓரியன்டட். இது பேப்பர் ஒர்க்ஸ் இது பண்ண இது அவங்க வந்து பேப்பர் மில்ஸ் இது இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அவங்க வந்து ஆஸ் அ ஆர்ட் டிசைனரும் போல. ஓகே. ஃபேஷன் டிசைன் எடுத்திருக்கவங்க வந்து அவங்க வந்து டெக்ஸ்டைல் இது ஒரு மேஜர் ஒரு ஸ்மால் யூனிட் தான் அவங்க படிக்கிறாங்க ஆஸ் அ டிசைனிங். பட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க இது கான்சன்ட்ரேட் பண்றது வந்து டிசைன், அந்த ஃபேஷன் டிசைன் கிரியேட் பண்ணது, அந்த மாடல்ஸ் வச்சுட்டு டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எப்படி இது பண்ண, ஸோ அந்த இதுல தான் அவங்க இது பண்ண முடியும். அவங்க வந்து இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ பெயிண்டிங் அதே மாதிரியே இந்த கிராபிக்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ் அதே மாதிரியே பிஸ்காம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா இருந்தாலும் ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கக்கூடிய சில கோர்சஸ் முக்கியமா கிரியேட்டிவிட்டியை நம்ம பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பெயிண்டிங் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ இப்ப நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் வருதுன்னு கூட கேள்விப்படுறோம். அந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து பேப்பரா இருக்கா இல்ல சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஓரியன்டடா தனி டிகிரி கோர்சஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இட்ஸ் நாட் a degree course, it's a part of the curriculum. Okay. என்ன இது எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க நீங்க? சிஸ்டம்ஸ்ல உட்கார்ந்துட்டு அவங்க வந்து டிஃபரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சோ அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ல வந்து அவங்க உட்கார்ந்துட்டு தே கேன் ட்ரெயின் இட் அப் இது பண்ணுவாங்க. மாயா இருக்கு, 3D போட்டோஷாப்ஸ், சோ அதெல்லாம் வந்து அவங்க சிஸ்டம்ஸ்ல உட்கார்ந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணி தே கேன் கிரியேட் பெயிண்டிங். எப்படி நம்ம வந்து கேன்வஸ்ல ஒர்க் பண்றோமோ அதை வந்து அப்படியே வந்து இதுல வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு தே கேன் டேக் அவுட் பிரிண்ட் ஆஸ் இன் இந்த கேன்வஸ்ல இப்ப வந்து எடுக்கிற மாதிரி இப்போ எல்லாம் வந்துடுச்சு பிரிண்ட் அவுட்ஸ். ஸோ அது மாதிரி இருப்பாங்க. தட் மெயின் டிபெண்ட்ஸ் ஆஃப் த கிரியேட்டிவ் ஆஃப் த இது ஸ்கில் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த இது இருந்ததுன்னா அந்த கலர் நாலேஜ் they can play with that system. காயத்ரி மேடம், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்ப பேஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும், ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இப்ப இருக்கக்கூடிய ஒரு கால சூழல்ல இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு மியூசிக்ல ஒரு பெரிய ஆள் ஆகணுங்கிறது ஒரு பேஷனா இருக்கலாம், அவங்களுக்கு அது வந்து ஒரு பார்ன் டேலண்டா கூட இருக்கும், அவங்களுடைய ஜீன்ஸ் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது அவங்களுடைய ப்ரொஃபஷனா எடுத்துக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கு. அப்ப ஒரு பேஷனா இந்த மாதிரியான கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய துறையில இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ப்ரொஃபஷனா மாத்திக்கிட்டு ரெண்டுத்தையுமே இவ்வளவு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? ஒரு ப்ரொஃபஷன்ல சக்சீட் ஆகணும்னா எஸ்பெஷலி மியூசிக் ஃபீல்ட்ல அதுக்கு பேஷன் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஸோ பேஷனை வந்து எடுத்துட்டு ப்ரொஃபஷன் வரவே முடியாது. எப்போ பேஷன் இல்லையோ ப்ரொஃபஷன்ல ஃபெயிலியர் தான் அவங்க. அந்த மியூசிக்காக அந்த பேஷன் இருந்தாகணும். அது வெதர் தே டேக் இட் அப் ஆஸ் a profession or not, அது இருந்தா தான் they will be able to learn music. And the passion வந்து that will make them to have a fire in the belly. Absolutely. அப்ப வந்து அது ஒரு ப்ரொஃபஷனா மாறி அது நல்ல விதமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும், இல்ல அவங்க உருவாக்கிப்பாங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்ப நீங்க பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்ங்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தொடரலாம். ஆக்சுவலா ஒரு கத்துக்கணும்னா ஒரு பேஷன் இருந்தா தான். அப்புறம் இப்போ கத்துக்கிறவங்க வந்து இப்போ பிரபலமா வந்தவங்க எல்லாம் மியூசிக்காக கத்துண்டவங்க அந்த பேஷன். இப்போ ஒரு அகாடமிக்ஸ் இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த சைடு வரவங்க குவாலிஃபிகேஷனுக்காக கத்துக்கிறவங்க. ஸோ அந்த அப்ரோச்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்றது வந்து வாட் ஐ எக்ஸ்பெக்ட், குவாலிஃபிகேஷன் வேணும்னாலும் அது மியூசிக் என்ன மாஸ்டர் பண்ணணும். ஒரு டிகிரி வாங்கினாங்கன்னா அந்த டிகிரிக்கு ஈக்குவலா ஒரு மோர் ஒரு நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. மியூசிக்ல டெக்னிக்ல கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ற டெக்னிக், வாய்ஸ் கல்ச்சர், இதெல்லாம் அவங்க ஒரு பிஹெச்டி அப்படின்னா அந்த பிஹெச்டிக்கு தகுந்த ஒரு மியூசிஷியன்ஷிப் இருக்கணும்ன்றது என்னோட ஆஸ் அ வைஸ் சான்சலர் ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ். ஆக்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லயும் அந்த இது ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும் அந்த சர்டிபிகேட்ன்றது
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மத்த விதமான கோர்சஸ் ஏஸ்தெட்டிக்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, முக்கியமா இந்த பியூட்டி கேர் கோர்சஸ் இருக்கு. அதுல நீங்க டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்களா, இல்லன்னா சர்டிபிகேஷன் கோர்சஸா இருக்கா, டிப்ளமா கோர்சஸா இருக்கா? பிஜி டிப்ளமா கோர்ஸா இருக்கு. எனி யூஜி டிகிரி அவங்க வந்து நாட் நெசசரிலி அதோட சேம் சப்ஜெக்ட் பண்ணணும்ல, தே கேன் டூ எனி யூஜி. சோ அவங்களுக்கு என்ட்ரி இருக்கு. சோ we are issuing the applications June first weekல. சோ இந்த 10 கோர்ஸும் நியூ கோர்சஸ். பிஜி டிப்ளமா இன் வீடியோகிராஃபி, ஆடியோகிராஃபி, எடிட்டிங், அப்புறம் பிஜி டிப்ளமா இன் பிளாக் பிரிண்டிங், கலம்காரி, பிஜி டிப்ளமா இன் இன்டீரியர் டெக்கரேஷன், மல்டிமீடியா, அப்புறம் ஹெர்பல் பியூட்டி கேர், ஸ்கல்ப்சர் கூட இருக்கு. ஸ்கல்ப்சர்ல வந்து ஷீட் மெட்டல் அண்ட் மெட்டல் காஸ்டிங். இந்த பிஜி டிப்ளமா கோர்சஸ் படிக்கிறதுக்கு வந்து யூஜில என்ன கோர்சஸ் வேணாலும் எது வேணாலும், எந்த சப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், ஈவன் ப்ரொஃபஷனல் டிகிரி கூட எனிதிங். ஆமா. சோ அடுத்தபடியாக கோவையில் இருந்து சுகன்யா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சுகன்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேம், ஃபீமேலுக்கு பிஎஸ்சி பெயிண்டிங் பண்ணா எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் மேம்? எந்த கோர்ஸ்க்கு கேக்குறீங்க சுகன்யா? பிஎஸ்சி பெயிண்டிங் மேம். பிஎஸ்சி பெயிண்டிங், பிஎஸ்சி ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே, பெயிண்டிங் பத்தி நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பிரதீப். பெயிண்டிங்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? பெயிண்டிங்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து டீச்சிங் இதற்கு போலாங்கம்மா. இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து வேரியஸ் ஸ்கூல்ஸ்ல வந்து இப்போ ஆர்ட் மாஸ்டர்ஸ் வந்து கம்பல்சரி எடுக்க. இப்போ ஆஸ் நீங்க கேர்ளா இருக்கிறதால வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்லயும் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் அ டீச்சராகவும் போகலாம். நீங்க இல்லைன்னா நீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரீலான்ஸாகவும் இருக்கலாம். அது உங்களோட இதுதான் விருப்பம். பட் கவர்மெண்ட் இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி வைடு. இப்போ வந்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல மேடம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு நீங்க கவர்மெண்ட் இதுக்கு போகலாம். இல்ல பிரைவேட் காலேஜஸ்ல வந்து இப்போ எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் இது வந்து ஒரு கோர்ஸாவே இருக்கு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அவங்களுக்கு. சோ அதுல வந்து நீங்க வந்து மாஸ்டராவும் போலாம். சோ பெயிண்டிங் மெயின்ஸா எடுத்துக்கிறவங்களுக்கும் நிறைய நம்ம பெயிண்டிங் பத்தி ஆர்ட் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி பெயிண்டிங் பத்தி பேசுறச்ச ஐ வாண்ட் டு டெல், எங்க யூனிவர்சிட்டியில வந்து அம்மா ஆர்ட் கேலரி அப்படின்னு நாங்க we are providing for very talented பெயிண்ட் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக விக்னேஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் காயத்ரி மேடம் கிட்ட பேசணும். சொல்லுங்க, பேசலாம். நான் 12th முடிச்சிருக்கேன் மேடம். கோயம்புத்தூர்ல நான் படிக்கணும்னா எங்க படிக்கலாம் மேடம்? இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் இருக்கு, அதை பத்தி உங்களை சொல்ல முடியுமா? எந்த கோர்ஸ்? 12th என்ன கோர்ஸ்? நான் பிஎஸ்சி படிக்கணும் மேம் கோயம்புத்தூர்ல. பிஎஸ்சி இருக்குங்களா? கோயம்புத்தூர்ல ஆக்சுவலி அரசு இசை கல்லூரி இருக்கு. அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல எங்களுக்கு அஃபிலியேட் ஆன ரவிராஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எங்க யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் இருக்கு. நீங்க அந்த காலேஜ்க்கும் போய் பண்ணலாம் பிஎஃப்ஏ. கோயம்புத்தூர்லயே அவருக்கான அந்த ரவிராஜ் காலேஜ். இப்ப அவர் அந்த பிஎஃப்ஏ முடிச்சிட்டு பிஜி பண்ணணும்னா கோயம்புத்தூர்லயே இருக்கா, இல்ல அவர் சென்னை இந்த மாதிரியான இடத்துக்கு வந்துதான் படிக்கல? அங்கேயே இருக்கு, அவங்க கிட்ட பிஜி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்போ ஆர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் அப்படின்னு படிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்குள்ளே அவங்க தெளிவுபடுத்திக்கணும்? இப்போ ஆர்ட்ஸ் அப்படின்னா அது 2 இருக்கு. இப்போ மியூசிக் அண்ட் டான்ஸ் ஒன்று, ஃபைன் ஆர்ட்ஸ் அவங்களோட. இப்போ அதுக்கு தான் எங்க அஃபிலியேட்டட் காலேஜ் கும்பகோணம் கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்சிபல் ஃபைன் ஆர்ட்ஸை பத்தி விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. அவங்க ஹீ கேன் டெல் த நியூஆன்சஸ். ஸோ மியூசிக்கை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட், அகைன் ஐ கம் டு தட், பேஷன் பேசிக்கா அது இருக்கணும். பேசிக்கலி தட் ஷுட் பி த. இன்னும் ஹையர் லெவல் போனோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்ரோச் இருக்கணும். மியூசிக்ன்றது வெரி க்ளோஸ் டு காட். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அண்ட் அப்ரோச் இருக்கணும்ன்றது தான் என்னோட. நிச்சயமா இப்ப வந்து என்ஜினியரிங் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் டிகிரிஸையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய கவனம் பெறாத கோர்சஸ்க்கு கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கவனம் பெற வந்திருக்கு. ஏன்னா அதுக்கான அந்த இது ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கு அப்படிங்கறத கூட நீங்க பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்க முடியுது. காலர்ஸும் நிறைய விஷயங்கள் கேட்கும் போது சரி அவங்களுக்கும் அதுக்கான அவேர்னஸ் இருக்குங்கிறதையும் எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க கொடுத்த ஆலோசனைகள் எல்லாமே இதுக்கான ஆஸ்பிரன்ஸா இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ. மை பிளஷர். தேங்க்ஸ். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தங்கி தொலைக்காட்சியுடன்.